என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் பாடம் 9 ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். கடைசி வகுப்புல நீங்களும் பார்த்துருப்பீங்க முந்தைய வகுப்புகள்ல. சரி, நம்ம இப்போ இந்த வகுப்புல நம்ம என்ன ஆத்திச்சூடி கத்துக்க போறோம்னு பார்க்கலாமா? சரி, ஆத்திச்சூடிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. எல்லாரும் கவனமா கவனிங்க. ஒரு காட்டுல 2 முயல் இருக்கு. ஒரு முயல் சொல்லுது, அதோ பார், பழம் மரத்திலிருந்து விழுகிறது. உடனே இன்னொரு முயல், அட ஆமாம். அந்த முயல் சொல்லுது, வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்லுது? இது சரியில்லை அப்படின்னு மனசுல நினைச்சுக்குது. வேகமாக ஓடும் திறன்மை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு இன்னொரு முயல் சொல்லுது. சரியா? பார்த்துப்போ அப்படின்னு சொல்லுது இந்த முயல். ஒரு முயல் வந்து பிளாக் முயல், இன்னொரு முயல் வந்து பிரவுன் முயல். ஓகேவா கண்ணா? சரி, இந்த பிரவுன் முயல் போய் பழத்தை எடுக்க போகுது. சரியா? வேகமா ஓடி போய் எடுக்குது. உடனே என்ன ஆயிருச்சு? அச்சச்சோ, அடிபட்டு விட்டதா? இது வந்து வேகமா போனதுல போய் இடிச்சுக்கிச்ச போல. அதனால இந்த பிரவுன் முயல் என்னன்னு கேக்குது, அச்சச்சோ, அடிபட்டு விட்டதா அப்படின்னு கேக்குது. வலிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரவுன் முயல் சொல்லுது. சரியா? நான் பழத்தை எடுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரவுன் முயல் போய் பிளாக் முயல் போய் எடுத்துட்டு வருது. சரியா? இதுதான் போய் முதல்ல இத போய் புடி பழத்த போய் முதல்ல எடுக்கிறேன்னு போயிட்டு கல்லுல போய் இடிச்சுக்கிட்டு அடிபட்டுருச்சு இல்லையா? அதனால. சரியா? ம். இந்தா உனக்கு பாதி. உடனே இந்த பிரவுன் முயல் என்ன சொல்லுது? அடிபட்ட முயல் அங்க இருக்கு. இது பழத்த எடுத்துட்டு வந்து குடுக்குது. பழத்த எடுத்துட்டு வந்து இந்தா உனக்கு பாதி அப்படின்னு சொல்லி குடுக்குது. உடனே இந்த பிரவுன் முயல் என்ன சொல்லுது? நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் இது என்ன நினைச்சுது? இது வேகமா ஓடும். அதனால முதல்ல போய் எடுத்துட்டு வந்து நானே ஃபுல்லா வச்சுக்கலாம்னு நினைச்சது இல்லையா? அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஆனா அதுக்கு அடிபட்டோனே இந்த முயல் பாத்தீங்களா? அது எடுத்துட்டு வந்து இதுக்கும் பாதி குடுத்துருக்கு இல்லையா? உடனே இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கண்ணா? நன்மை கடைபிடி. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நன்மை கடைபிடி. அப்பனா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆத்திச்சூடியோட விளக்கம். இந்த கதையின் வாயிலா நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து, சரியா, அங்க வந்து கடல் கடல் மாதிரி அங்க வந்து விளையாட போறாங்க கண்ணா. நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் விளையாடுறாங்க. அந்த 4 பேர்ல இருக்கிற ஒரு சிறுவன் வந்து நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சின்னு சொல்றாரு. உடனே இன்னொரு சிறுவன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நீர்ல வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. சரியா? உடனே 3வதா ஒருத்தர் சொல்றாரு, நான் இன்னும் உள்ளே சென்று நீந்த போகிறேன் அப்படின்னு 3வதா ஒருத்தர் சொல்றாரு. உடனே அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? வேண்டாம், அங்கே எச்சரிக்கை பலகை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. சரியா? நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு, தெரியும் தானே? உடனே அவர் என்ன சொல்றாரு? நீச்சல் போட்டி வந்துச்சுனாவே நமக்கு எனக்கு தான் முதல் பரிசு, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? ஆனாலும் இது ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்து கொள்கிறேன், துணி உள்ளவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போறேன்னு சொன்னார் இல்லையா? அவர் சொல்றாரு. நான் வருகிறேன்னு கூட இன்னொருத்தரும் போறாரு. சரியா? அங்க போயிட்டு எனக்கு பயம் இல்லை, நான் போகிறேன்னு அவர் என்ன பண்றாரு? போறாரு போறாரு போறாரு, ரொம்ப நடுவுலயே போயிட்டாரு. உடனே இந்த கூட இருக்காரு இல்லையா? அவரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? எனக்கு பயமா இருக்கிறது, இதற்கு மேல் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப பார்க்குறாரு. உடனே அந்த வேகமா போனாரு இல்லையா அவர் அங்க போயிட்டு அந்த சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கைன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. அவர் அதையும் தாண்டி போயிட்டாரு. அங்க உடனே என்ன ஆயிடுச்சு? சுழல் வந்து அவர் உள்ள போயிட்டாரு. உடனே எப்படி கத்துறாரு? காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறாரு.
இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்ணா, நம்ம எதுல வேணாலும் விளையாடலாம். ஆனா எதுல விளையாடக்கூடாது? நீர் விளையாடேல் அப்படின்னா, இந்த ஆத்துல நிறைய பேர் பெல்ட்டி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. விதிமுறைகளை மீறி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல போறது, வேக வேகமா நீந்திக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. என்ன விதிமுறைகள் இருக்கோ விதிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணும். இறங்குறோமா முன்னாடி, குளிக்கிறோமா முன்னாடி வந்துடணும். அதுதான் சேஃப். சரியா கண்ணா? நீர் விளையாடேல் இது என்னது? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்திச்சூடி நீர் விளையாடேல். முதல்ல என்ன பார்த்தோம்? நன்மை கடைபிடி. இரண்டாவது நீர் விளையாடேல். சரியா? அடுத்தது மூன்றாவது பாருங்க. மான் வந்து கேக்குது, எங்கே போறீங்க அப்படின்னு காகங்களை பார்த்து. உடனே, எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம், நீயும் வரலாமே அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. உடனே மறுபடியும் மான் என்ன பண்ணுதுன்னா, எங்கே போறீங்க அப்படின்னு வந்து வரி குதிரையை பார்த்து கேக்குது. அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வருகிறாயா அப்படின்னு சொல்லி வரி குதிரை மான் கிட்ட கேக்குது. உடனே மான் என்ன பண்ணுது? மறுபடியும் கொஞ்ச தூரம் போய் கரடி கிட்ட கேக்குது, எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும், நீயும் வரலாமே அப்படின்னு கரடி சொல்லுது. மறுபடியும் மான் என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகுது. அங்க ஒரு ஒட்டகச்சிவிங்கி பாக்குது. ஒட்டகச்சிவிங்கி கிட்ட கேக்குது, எங்கே போறீங்க? அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது. அப்படி ஒரு இடமா? நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி மானும் கூடவே வந்து பாக்குறேன்னு வருது. சரியா? அது என்ன இடமா இருக்கும்? எங்க போனா நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும்? எங்க போய் நம்ம கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய முடியும்? எங்க வந்து நம்ம உலகத்தையே பார்க்க முடியும்? உம் நூலகம். சரியா? இவங்கெல்லாம் எங்க வந்திருக்காங்க? நூலகத்துக்கு வந்திருக்காங்க. சரியா? அங்க பாருங்க, அழகா மான், கரடி, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, காகங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா படிக்குது பாருங்க கண்ணா இந்த படத்துல. இதுக்குதான் சொல்லியிருக்காங்க, இது என்னது? நூல் பழக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய நூல்களை நம்ம கத்துக்கணும், படிச்சிருக்கணும். நூல் பழக்கல் அப்படின்னா, கல் அப்படின்னா கத்துக்கணும். நிறைய நூல்களை பல படிக்கணும், நூல்கள் பல படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரியா கண்ணா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த ஆத்திச்சூடி என்னன்னா, ஒரு மாணவன் ஸ்கூல்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது வழியில பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பணக்கட்டு கிடக்குது. வழியில என்ன கிடக்குது? ஒரு பணக்கட்டு கிடக்குது. உடனே அந்த மாணவன் வந்து என்ன பண்றாரு? அந்த பணக்கட்டை கொண்டு போய் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு. நான் இந்த மாதிரி வழியில வந்துட்டு இருந்தேன், வர வழியில இந்த மாதிரி ஒரு பணக்கட்டு கிடந்தது மேம், யாருதுன்னு தெரியல, நீங்க உரிய இடத்துல சேர்த்துருங்கன்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க. உடனே ஆசிரியர் என்ன சொல்றாங்க? அவனை பாராட்டுறாங்க. உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அவர்கிட்ட இந்த பணத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க. சரி, காவல் நிலையத்துல போய் இந்த பணத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த மாணவனை வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா, கீழே கடந்து ஒரு பொருளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை நம்மளே வச்சுக்க கூடாது. அது யார் அந்த பொருளோ அந்த பொருளை வந்து உரியவங்க கிட்ட சேர்க்கணும். அதுதான் நல்ல பழக்கம். சரியா கண்ணா? இது வந்து உண்மையாலுமே ஈரோடு மாவட்டத்துல, சரியா, ஈரோடு மாவட்டத்துல சேமூரை சேர்ந்த சிறுவன் முகமது யாசின் அப்படிங்கிற பையன் வந்து 2ஆம் வகுப்பு. உங்களை போல அவனும் 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ரோட்டு ஓரத்துல ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கிறத வந்து அவன் பார்க்கறான். அந்த பணத்தை பார்த்த அந்த மாணவன் என்ன பண்றான்னா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஆசிரியரினுடைய உதவியுடன் காவல் நிலையத்துல போய் ஒப்படைக்கிறாங்க. உடனே காவல்துறையினர் வந்து அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பலரும் வந்து யாசினை வந்து என்ன பண்றாங்க? ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பொருள் அது கிடையாதுன்னா அப்ப கீழே விழுந்தா நம்ம எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. எடுத்து அதை யாரோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? உரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தரணும். அதை நம்மளே வச்சுக்கிறது தவறு. வேற யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது. சரியான இடத்துல, இப்ப காவல்துறை கிட்ட கொடுத்தோம்னா அவங்க உரிய இடத்துல கரெக்டா சேர்த்துருவாங்க. சரியா? சரி, நேர்பட ஒழுகு. இந்த ஆத்திச்சூடியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நேர்பட
ஒழுகு. இந்த ஆத்திச்சூடில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நேர்பட ஒழுகு. சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இன்னொரு கதை என்னன்னா, அம்மா நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு ஒரு குட்டி குரங்கு கேக்குது. ஒரு குரங்க வந்து அம்மா எப்பயும் தன்னோட அம்மா நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 குரங்குகளும் வெளியே கிளம்புறாங்க. அப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லி குட்டி குரங்கு வந்து கேக்குது. உடனே அதுக்கு குரங்கு என்ன சொல்லுது? என் நண்பர்களை பார்க்க போகலாம் வா சின்னு. அந்த குரங்கினுடைய பெயர் என்ன? சின்னு. சரியா? என்னோட நண்பர்களை பார்க்க போலாம் வா சின்னு அப்படின்னு சொல்லி பெரிய குரங்கு சொல்லுது சின்னுவை பார்த்து. சின்னு யாரு? குட்டி குரங்கு. அங்கே பார் சேவல், அது விடியற் காலையிலே எழுந்துவிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லுது. ஏன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்னு கேக்குறான். உடனே அதோ பார் யானை, அது விரும்பி குளிக்கும் அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லுது. உடனே சின்னு ஏனம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடுத்தது அதோ பார் மான், அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும். உடனே சின்னு ஏனம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே சின்னு அதோ பார் முயல், அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும். ஏன் பதில் சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லி சின்னு வந்து கேக்குறான். உடனே உன் கேள்விகளுக்கு ஒரே பதில்தான், இவற்றை எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம். அதாவது என்னன்னா, நம்ம டெய்லியும் நேரமா அதிகாலையில எழுந்திருக்கிறதும், தினமும் குளிக்கிறதும், நல்ல காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுறது மூலமா நம்ம எப்படி இருக்கலாமா? நோயின்றி வாழலாம். இதெல்லாம் பண்ணா நமக்கு என்ன யூஸ்கன்னா, நோயின்றி வாழலாம். உடனே சின்னு சொல்றாரு, ஓ புரிந்தது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? இதுல இருந்து நம்ம என்ன ஆத்திச்சூடி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நோயினுக்கு இடம் கொடேல். அதாவது நோய் வராம நம்ம பார்த்துக்கணும். நோய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறது மூலமா நம்ம நோய்க்கு வந்து என்ன பண்ண தேவையில்லை? இடம் கொடுக்க தேவையில்லை. நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு இடம் கொடேல். சரியா கண்ணா? சரி கண்ணா, இதுல இருந்து நம்ம என்னென்ன ஆத்திச்சூடி பார்த்தோம்? மொத்தம் 5 ஆத்திச்சூடி, 5 கதைகளுடன் 5 ஆத்திச்சூடிய பார்த்தோம். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பயிற்சி என்னென்ன பார்த்தோம்? நன்மை கடைபிடி. முதலாவதா என்ன ஆத்திச்சூடி பார்த்தோம்? நன்மை கடைபிடி. அனைவரும் சொல்லுங்கள், நன்மை கடைபிடி. நீர் விளையாடேல். நீர் விளையாடேல். நூல் பழக்கல். நூல் பழக்கல். நேர்பட ஒழுகு. 4வது என்னது? நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு இடம் கொடேல். நன்மை கடைபிடி, நீர் விளையாடேல், நூல் பழக்கல், நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடேல். சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க. உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்திச்சூடி இருக்கு இல்லையா? இந்த ஆத்திச்சூடியை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒரு முறை எழுதி அனுப்பணும். அதோடு இந்த பொறுத்துகவை நீங்க செஞ்சு அனுப்பணும் கண்ணா. சரியா? இப்ப முதலாவதா பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன ஒரு சிறுவன் எடுத்து கொடுக்குறா. அதுக்கு ஐயா என்ன சொல்றாரு? நன்றின்னு சொல்றாரு. சரியா? சரி. அடுத்தது பாருங்க. அடுத்த படத்தை பாருங்க. அந்த சிறுமி வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விரும்பி உண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. அதுக்கு அடுத்த படத்தை பாருங்க. சிறுவர்கள் எல்லாம் ஆர்வமா படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. அவர் என்ன பண்றாரு? உதவி பண்ண போறாரு. சரியா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சரியா கண்ணா? அதாவது ஒரு பொருள் கீழே இருக்கு. அவர் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நேர்பட சரி நன்றி சொல்றாரு இல்லையா? இது எதுக்கு பொருந்தும்? நேர்பட ஒழுகு. சரியா? நம்மளுடைய நேர்மையா சொல்றது. நம்ம வேணா அந்த பொருளை நம்மளே கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அது வந்து என்னது? தவறு. உரியவங்க கிட்ட அந்த பொருளை சேர்க்கறனால அது வந்து என்னது? நேர்பட ஒழுகு. சரியா? அடுத்தது இந்த பொண்ணு வந்து காய்கறிகளை விரும்பி சாப்பிடுறாங்க இல்லையா? அது என்னது? நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு காய்கறிகள் பழங்கள் சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக நம்ம உண்ணுவதன் மூலம் நமக்கு நோய் வராமல் தடுக்க முடியும். அதனால நோயினுக்கு இடம் கொடேல். சரியா? அதை நீங்க வந்து பொருத்தணும். அடுத்தது பாருங்க, நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள். அது வந்து என்னது கண்ணா? புத்தகங்கள் படிக்க படிக்க நம்ம அறிவு வளர்வது
உண்மை. சரியா? அதனால அவங்க நெறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க. அத வந்து நம்ம எது கூட பொருத்தலாம்? நூல் பழக்கல். அது எது கூட பொருத்தலாம்? நூல் பழக்கல். சரியா? அடுத்தது நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம். ஒருத்தர் கீழ விழுந்துட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே போயிரலாமா? அது நமக்கு சிறந்த பண்பா? கிடையாது. நம்ம அவருக்கு கை கொடுத்து தூக்குறோம் இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நன்மை கடைபிடி. அது என்னது? நன்மை கடைபிடி. சரியா கண்ணு? இத நீங்க பொருத்தி அனுப்புங்க. சரியா? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு கட்டாயம் எடுத்துச் சொல்லுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? மாணவ செல்வங்கள் அனைவரும் தங்களின் வீட்டு பாடத்தை முடித்து ஆத்திச்சூடியை 5 ஆத்திச்சூடியையும் ஒரு முறை எழுதி அனுப்ப வேண்டும். இந்த பொறுத்துகையை நீங்கள் பொருத்தி அனுப்ப வேண்டும். சரியா மாணவ செல்வங்களே? இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். சரியா? நீங்க பொறுத்துக வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி ஹோம்வொர்க் நோட்ல பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். இல்ல மேம் நான் ஆர்டரா மட்டும் எழுதுறேன். முதல்ல பிக்சர பார்த்துக்கோங்க. இல்ல அத வச்சு நான் ஆர்டரா எழுதுறேன் மேம் அப்படின்னா, வெறும் ஆன்ஸர மட்டும் ஆர்டரா எழுதி அனுப்புனீங்கனாலும் போதுமானது. ஆனா நீங்க புரிஞ்சு அனுப்புங்க. சரியா கண்ணா? இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே!